Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn the last time word usage sentence Tamil translation. Before going to see this video, if you want PDF version of all our videos, go and check our website. There you can download all of our videos PDF format at free of cost. I will pin the website link in description box and first comment. So let's go to the video. So first sentence, when was the last time you went there? When was the last time? எப்போ கடைசியாக. ஸோ லாஸ்ட் டைம் விச் மீன்ஸ் கடைசி தடவை ஆர்எல்ஸ் கடைசி முறை ஆர்எல்ஸ் போன முறை போன தடவை. ஸோ டைம் மீன்ஸ் யூ கேன் டெல் முறை ஆர்எல்ஸ் தடவை. ஸோ கடைசி விச் மீன் லாஸ்ட் மீன்ஸ் கடைசி ஆர்எல்ஸ் போன மீன்ஸ் கடந்தது. இட்ஸ் என் பாஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் கடைசியாக எப்போ அங்கே போனீங்க ஆர்எல்ஸ் நீங்கள் கடைசி தடவை எப்போ அங்கே போனீங்க. ஸோ வென் வாஸ் த லாஸ்ட் டைம் நீங்கள் கடைசி தடவையா ஆர்எல்ஸ் நீங்கள் கடைசியா. வென் மீன்ஸ் எப்போ. யூ வெண்ட் தேர் மீன்ஸ் அங்கே. வெண்ட் விச் மீன்ஸ் போனீங்க. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கோ. ஸோ அங்கே போனீங்க. நீங்கள் கடைசி தடவையாக எப்போ அங்கே போனீங்க. நீங்கள் கடைசியாக எப்போ அங்கே போனீங்க. வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஹீ கேம் ஹோம். அவர் கடைசியாக எப்போ வீட்டுக்கு வந்தார். ஹீ கேம் அவர் வந்தார். ஹோம் மீன்ஸ் வீட்டுக்கு. ஸோ வென் வாஸ் த லாஸ்ட் டைம் எப்போது கடைசியாக. ஸோ எப்போது இன்ஸ்டெட் ஆஃப் எப்போது யூ கேன் டெல் எப்போ. அவர் கடைசியாக எப்போ வீட்டுக்கு வந்தார். வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஷீ கேம் ஹோம். அவள் கடைசியாக எப்போ வீட்டுக்கு வந்தாள். வென் வாஸ் த லாஸ்ட் டைம் தே கேம் ஹோம். அவங்க கடைசியாக வீட்டுக்கு எப்போ வந்தாங்க. வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ சா தெம். அவங்கள கடைசியாக எப்போ பார்த்தீங்க. அவங்கள கடைசியாக எப்போ பார்த்தீங்க. ஸோ சா தெம் மீன்ஸ் அவங்களே. ஸோ வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ சா ஹிம். அவரை எப்போ கடைசியாக பார்த்தீங்க. அவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க. யூ சா ஹர். அவளை கடைசியாக எப்போ பார்த்தீங்க. டு யூ ரிமெம்பர் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஸ்போக் டு மீ. என்கிட்ட எப்போ கடைசியாக பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. டு யூ ரிமெம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. டு யூ ரிமெம்பர் மீன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. வென் வாஸ் த லாஸ்ட் டைம் எப்போ கடைசியாக. யூ ஸ்போக் டு மீ என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. ஸோ டு மீ மீன்ஸ் என்கிட்ட. ஸ்போக் மீன்ஸ் பேசுதல். ஸோ யூ ஸ்போக் டு மீ என்கிட்ட பேசுனீங்க. நீங்கள் எப்போ கடைசியாக பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஆர்எல்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம். நான் கடைசியாக சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ மீன்ஸ் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஸ்கிப் உங்களுக்கு ஹியர். இட்ஸ் லைக் எ ஃப்ரேஸ். நான் கடைசியாக சொல்கிறேன். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்எல்ஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். வாட் வாஸ் த லாஸ்ட் திங் யூ செட் டு ஹிம். லாஸ்ட் திங் விச் மீன்ஸ் கடைசியாக. ஸோ அவர்கிட்ட நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயம் என்ன. ஸோ ஆர்எல்ஸ் ஸோ என்ன சொன்னீங்க. வாட் வாஸ் த லாஸ்ட் டைம். வாட் வாஸ் த லாஸ்ட் திங். வாட் வாஸ் த லாஸ்ட் திங். ஸோ கடைசியாக என்ன சொன்னீங்க. வாட் மீன்ஸ் என்ன. கடைசியாக என்ன சொன்னீங்க. யூ செட் டு ஹிம் அவர்கிட்ட. டு ஹிம் மீன்ஸ் அவர்கிட்ட நீங்கள் கடைசியாக என்ன சொன்னீங்க. இட்ஸ் எ லாங் டைம் சின்ஸ் வி ஏட் அவுட் லாஸ்ட் டைம். ஸோ வி ஏட் அவுட் லாஸ்ட் டைம். நாங்கள் கடைசியாக வெளியில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் லாங் டைம் விச் மீன்ஸ் இட்ஸ் பீன் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு. சின்ஸ் வி ஏட் அவுட் வெளியே சாப்பிட்டு. லாஸ்ட் டைம் நாங்கள் கடைசி தடவையாக ஆர்எல்ஸ் கடைசியாக. நாங்கள் கடைசியாக வெளியே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் ஐ சா ஹிம் ஹி வாஸ் ஸோ ஃபேட். கடைசியாக நான் அவரை பார்த்தப்போ ரொம்ப குண்டாக இருந்தார். ஹி வாஸ் ஸோ ஃபேட் ரொம்ப குண்டாக இருந்தார். ஐ சா ஹிம் நான் பார்த்தபோது. ஸோ லாஸ்ட் டைம் வென் ஐ சா ஹிம் ஹி வாஸ் ஸோ ஃபேட். நான் கடைசியாக அவரை பார்த்தபோது ரொம்ப குண்டாக இருந்தார். இட் வாஸ் நாட் ஸோ குட் அஸ் லாஸ்ட் டைம். போன தடவை மாதிரி அது அவ்வளவா நல்லா இல்லை. இட் வாஸ் நாட் ஸோ குட் அஸ். இட் வாஸ் நாட் ஹியர் இட்ஸ் எ நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ நாட் குட் அஸ் நாட் ஸோ குட் அஸ் போன தடவை இருந்த அளவுக்கு. போன தடவை மாதிரி. ஸோ அவ்வளவு. நாட் குட் அஸ் ஸோ அந்த அளவுக்கு. ஆர்எல்ஸ் போன தடவை மாதிரி அந்த அளவுக்கு. நாட் குட் ஸோ நல்லா இல்லை. There are not as many new dress collection as there were last time. There are not as many new dress collection as there were last time. போன தடவை இருந்த அளவுக்கு புது ட்ரெஸ் கலெக்ஷன் இப்போ இல்லை. as many as இருந்த அளவுக்கு. நியூ ட்ரெஸ். ஸோ நியூ ட்ரெஸ் கலெக்ஷன் புது ட்ரெஸ் கலெக்ஷன் இப்போது இல்லை.
இட் வாஸ் நாட் ஸோ பேட் அஸ் லாஸ்ட் டைம். போன தடவை மாதிரி மோசமாக இல்லை. ஸோ பிஃபோர் வி saw that sentence, it was not so good as last time. ஸோ போன தடவை இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஹியர் இட்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம், வாஸ் நாட் ஸோ பேட் அஸ் லாஸ்ட் டைம். ஸோ போன தடவை இருந்த மாதிரி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. The food is not as that much bad as last time. போன தடவை இருந்த அளவுக்கு சாப்பாடு ரொம்ப மோசமாக இல்லை. Again it's a similar form one. You are grown up now than the last time I saw you. நான் உன்னை போன தடவை பார்த்ததை விட இப்போ வளர்ந்துட்ட. You are grown up which means நீ வளர்ந்துட்ட. Now இப்போ. Then the last time போன தடவை இருந்ததை விட. ஸோ லாஸ்ட் டைம் which means கடைசி தடவை or else போன தடவை. I saw you, லாஸ்ட் டைம் I saw you. ஸோ நான் போன தடவை உன்னை பார்த்ததை விட, நான் கடைசியாக உன்னை பார்த்ததை விட, யூ கேன் யூஸ் எய்தர் ஒன் ஆஃப் தெம். த லாஸ்ட் டைம் I saw you, போன தடவை உன்னை பார்த்ததை விட ஆர் எல்ஸ் கடைசியாக நான் உன்னை பார்த்ததை விட இப்போது நீ வளர்ந்துட்ட. தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ saw her, அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. தட் வாஸ் த லாஸ்ட் டைம், அதுதான் கடைசி. ஐ saw her, நான் அவளை பார்த்தது. தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ saw you, அதுதான் நான் உங்களை கடைசியாக பார்த்தது. தட் வாஸ் த லாஸ்ட் டைம் he saw her, அதுதான் அவர் அவளை கடைசியாக பார்த்தது. he saw her, அவர் அவளை கடைசியாக பார்த்தது. தட் வாஸ் த லாஸ்ட் டைம் we saw her, அதுதான் நாங்கள் அவளை கடைசியாக பார்த்தது. தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ saw them, அதுதான் நான் அவர்களை கடைசியாக பார்த்தது. when was the last time you made a cake, நீங்கள் கடைசியாக கேக் எப்போ செஞ்சீங்க? when was the last time, நீங்கள் கடைசி தடவையா. எப்போ, when means எப்போ. கேக் செஞ்சீங்க, you made a cake, கேக் செஞ்சீங்க. what was the last time, when was the last time you ate பிரியாணி, நீங்கள் கடைசியாக எப்போ பிரியாணி சாப்பிட்டீங்க? when was the last time, எப்போது கடைசியாக. you ate பிரியாணி சாப்பிட்டீங்க. the last time I went to that beach it was really crowded, நான் போன தடவை ஆர்எல்ஸ் நான் கடைசி தடவை அந்த பீச்சுக்கு போனப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி க்ரௌடட், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ வென்ட் டு தட் பீச் மீன்ஸ் அந்த பீச்சுக்கு போனபோது ஆர்எல்ஸ் போன அப்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. தென் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ கம் டு திஸ் பீச் இட்ஸ் டூ க்ரௌடட். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டைம், இதுதான் கடைசி தடவை ஆர்எல்ஸ் இதுதான் கடைசி முறை. ஐ கம் டு திஸ் பீச், நான் இந்த பீச்சுக்கு வர்றது. ஸோ நான் இதுதான் இந்த பீச்சுக்கு வர்றது கடைசி தடவை. பீச் மீன்ஸ் இன் ப்ராப்பர் தமிழ் இட்ஸ் கடற்கரை, பட் யூ கேன் டெல் பீச் இட் செல்ஃப். இந்த கடற்கரைக்கு நான் வருவது இதுதான் கடைசி முறை. இட்ஸ் டூ க்ரௌடட், ரொம்ப கூட்டமாக இருக்குது. இட் வாஸ் டூ க்ரௌடட் விச் மீன்ஸ் இது ரொம்ப கூட்டமாக இருந்தது. இட் இஸ் டூ க்ரௌடட் விச் மீன்ஸ் இது ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ இட் இஸ் விச் மீன்ஸ் இருக்குது, இட் வாஸ் இருந்தது. The same thing happened last time, போன தடவையும் இதே தான் நடந்தது. The same thing, இதே தான் happened நடந்தது. லாஸ்ட் டைம் மீன்ஸ் போன தடவை. ஆர்எல்ஸ் கடந்த முறையும் ஆர்எல்ஸ் போன முறையும் போன தடவையும், யூ கேன் யூஸ் எய்தர் ஒன் ஆஃப் தெம். இதே தான் நடந்தது. This is the last time I am explaining this to you. This is the last time, இதுதான் கடைசி முறை. This is the last time, இதுவே கடைசி முறை ஆர்எல்ஸ் இதுதான் கடைசி முறை. I am explaining, நான் விளக்குவது. explain means in தமிழ் விளக்குவது. explaining this to you, உங்களுக்கு இதுதான் நான் உங்களுக்கு விளக்குவது கடைசி முறை. இதுதான் நான் உங்களுக்கு விளக்குவது கடைசி முறை. So I hope all these sentences is useful for you. If it is so, please click like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. நன்றி.